ஹாய் காய்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலில் சின்னத்திரை அண்ட் வெள்ளித்திரை இவங்களை பற்றி பாப்புலராக இருக்கிறவங்கள பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா மனசா அவங்கள பற்றி. ஆலியா மன்சா இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. சன் டிவியில் இனியான்ற சீரியலில் ரொம்பவே ஃபேமஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரோலை. இவங்களோட ஸ்டார்டிங்லேருந்தே இவங்க கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இவங்க ஃபஸ்ட்டு கேம்பிரிட்ஜியன் ஆங்கிலோ இந்தியன்ற ஸ்கூலில் திருச்சிராப்பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க. அண்ட் தென் சென்னையில் காலேஜ் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க ஃபஸ்ட்டு பொண்ணு, 2 பொண்ணுங்க. இவங்களுக்கு சிப்ளிங் இன்னொருத்தர் தங்கச்சி இருக்காங்க. அண்ட் தென் இவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் லீடிங் ரோலில் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்தது. அதுக்கப்புறம் செம்பான்ற கேரக்டர் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இவங்க மானாட மயிலாட சீசன் 10 மானசா சதீஷன் கோரியோகிராஃபர் கூட அந்த டான்ஸராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அது மூலியமாக இவங்களுக்கு ராஜா ராணி சீசன் 1 சஞ்சீவ் கார்த்திக்கும் ஆலியா மன்சா 2 பேரும் நடித்தது ரொம்பவே வைரலாக அந்த சீரியல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இவங்களுக்கு பெஸ்ட் பாப்புலர் ஆன் டெலிவிஷன் அப்படின்ட்டு அவார்டெல்லாம் பெஹேண்டட்ஸ்லேயும் கொடுத்தாங்க. அண்ட் தென் இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சஞ்சீவ் கார்த்திகை. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க 5 to 6 இயர்ஸ் மானசா சதீஷ் அப்படின்றவங்கள லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சம் பர்சனல் இஷ்யூஸால் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். அண்ட் அது ரியலான்னு தெரில. அண்ட் தென் சஞ்சீவ் கார்த்திக்கு இவங்க ரொம்பவே சப்போர்ட்டடாக இருந்திருக்காங்க. அண்ட் தென் கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி கூட குழந்தைங்களாம் பிறந்து, அதாவது ஐலா பிறந்த பின்னாடி இவங்க கெரியரை விடக்கூடாது அப்படின்ட்டு சஞ்சீவ் ஏன் குழந்த பிறந்தா என்ன, திருப்பி கம்பேக் கொடு அப்படின்ட்டு ரொம்பவே மோட்டிவ் பண்ணுவார் அப்படின்ட்டு ஆலியா மன்சா ரொம்பவே நிறைய இன்டர்வியூஸில் சஞ்சீவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஐலா ஆலியாவோட பொண்ணு. ஐலா குழந்த பிறந்த பின்னாடி இவங்க 2019 ராஜா ராணி சீசன் 2 அப்படின்ற சீரியலில் பிரவீன் பென்னட் சார் டைரக்ஷனில் திருப்பி கம்பேக் கொடுக்குறாங்க. கம்பேக் கொடுத்து ஒரு 1 இயரில் திருப்பி அவங்க கன்சீவ் ஆகிறதால இவங்க அந்த கன்சீவாக ஆகியும் இவங்க அப்படியே நான் ஸ்டாப்பாக போயிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 9 months ஆன பின்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு அர்ஷின்ற குழந்தைய பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க ஆலியா மன்சாக்கு. இவங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அர்ஷியும் பிறந்த பின்னாடி ஒரு 6 to 10 months இருந்துட்டு திருப்பி அவங்க வெயிட் லாஸ் பண்ணி கம்பேக் கொடுக்குறாங்க. அதுதான் என்ன சீரியல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா சீரியலில் ரொம்பவே ஃபேமஸாக சன் டிவியில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது கயல்ன்ற சீரியலுக்கு அப்புறம் இனியான்ற சீரியல் தான். கயல் யார் பண்ணுறாங்கன்னா ஆலியாவோட ஹஸ்பண்ட் சஞ்சீவன் கார்த்திக் தான் பண்ணுறாங்க. 2 பேருமே அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் யார் தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு நிதானமாக யோசிச்சு சாரி கேட்டுப்பாங்களாம். இது ஆலியாவோட ஃபேன்ஸ் கேட்டதாங்க, எப்படி நீங்கள் 2 பேரும் சண்டை வந்தால் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு. அதுதாங்க முக்கியம் லைஃப்பில். எப்படி கல்யாணம் பண்ணுறோம், அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ பண்ணிட்ட பின்னாடி நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கே. சஞ்சீவும் ஆலியாவை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆலியாவுக்கு அவளோட கெரியரை விடக்கூடாதுன்ட்டு. குழந்தைங்கன்றது வாழ்க்கையில் வேணுங்க. குழந்தைங்க இல்லாமல் லைஃப் எப்படி கல்யாணம் ஆகிட்ட பின்னாடி நான் சொல்கிறது. அதுக்காக ஆலியா குழந்தைங்களையும் பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பேக்கும் கொடுத்துட்டாங்க. ஆலியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது சஞ்சீவும் கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி நமக்கும் ஒரு ரோல் மாடல் தாங்க. இப்போ ஆலியாவை பார்த்தா ஏன் சொல்கிறேன்னா, கல்யாணம் ஆகிட்டு அவள் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு யாரும் நினச்சிடக்கூடாதுல்ல. அதுக்கப்புறமும் நமக்குன்ற லைஃப்பை நம்ம வாழ்ந்தாகணும். அவங்க போராடினதால் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் குவீன் ஆஃப் டெலிவிஷன் அப்படின்ட்டு அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க ஃபேவரட் அவார்டாம். அதுக்கப்புறம் சன் டிவிலையும் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.